பக்காத்தான் ஹராப்பானில் இருந்த காலத்தில் தனது அமைச்சரவையில் பணியாற்றிய 3 அமைச்சர்கள் பத்து பூத்தே விவகாரத்தில் பொய் சொல்வதாக முன்னாள் பிரதமர் மகாதிர் குற்றம் சாட்டியுள்ளார். டாக்டர் வான் அசீசா, வான் இஸ்மாயில், அந்தோனி லோக் மற்றும் முகமது சாபு ஆகியோரின் கூற்றை நிராகரித்த அவர், இந்த விஷயத்தில் தங்கள் நிலைப்பாட்டை தெரிவிக்க அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை என்று கூறினார். அவர்களின் கூட்டு அறிக்கை உண்மை அல்ல, இது அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. அவர்கள் எனது அமைச்சரவையில் இருந்ததற்காக நான் வெட்கப்படுகிறேன் என்று மகாதிர் தெரிவித்துள்ளார். பத்து பூத்தே விவகாரத்தில் எடுக்கப்பட்ட முடிவில் அதிகமான பங்களிப்பு முன்னாள் துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் வான் அசீசா, வான் இஸ்மாயில், முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது சாபு மற்றும் அந்தோனி லோக் ஆகியோருக்கு இருந்ததாக மகாதிர் குற்றம் சாட்டினார். தன்னை விசாரணைக்கு அழைத்தால் சம்பந்தப்பட்ட மூவரையும் விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், 2018 மே 21ஆம் தேதி பத்து பூத்தே விவகாரம் தொடர்பாக மறு ஆய்வு செய்ய வேண்டாம் என முடிவெடுக்க காரியகர்த்தாவாக இருந்தது அந்தோனி லோக் என்பதால் அவரை முக்கிய நபராக தாம் கருதுவதாக மகாதிர் தெரிவித்தார். முதல் அமைச்சரவையில் இவர்களுடன் கலந்துரையாடலை நடத்திய பின்னர் எடுக்கப்பட்ட முடிவுதான் 2018 மே 23ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. ஆனால் இப்போது என்னை மட்டும் இவர்கள் கைகாட்டுவது நியாயமே இல்லாதது என்று மகாதிர் கூறினார். 2018ஆம் ஆண்டு அமைச்சரவை கூட்டத்தின் போது விண்ணப்பங்களை தொடர வேண்டாம் என்ற மகாதிரின் முடிவை பற்றி மட்டுமே தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாக அந்த மூவரும் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சீனா வரை செல்லும் பான் ஏசியான் ரயில்வே நெட்வொர்க் மூலம் பிராந்திய வர்த்தகத்தை மேம்படுத்தும் பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக தாய்லாந்துடன் வலுவான ரயில் இணைப்புகளை மலேசியா வலியுறுத்துகிறது என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து பிரதமர் பேத்தோங் தான் ஷினாவத்ரா நேற்று மலேசியாவிற்கு வருகை தந்த போது இதனை வலியுறுத்தியதாக அவர் கூறினார். தாய்லாந்து உடனான தொடர்பை மேம்படுத்தி லாவோஸ் மற்றும் சீனாவுடன் தாய்லாந்து இணைக்கப்பட்டால் அது பான் ஏசியான் ரயில் வலையமைப்பை உண்மையாக்க உதவும் என்று அவர் கூறினார். சபாவின் 11வது ஆளுநராக நியமிக்கப்பட்டதற்கு ஒப்புதல் அளித்த மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமுக்கு மூசா அமான் நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் சபா முதல்வர் ஹஜி நூர் ஆகியோருக்கும் அவர் தனது முகநூலில் நன்றி தெரிவித்துள்ளார். இன்று முன்னதாக இஸ்தானா நெகாராவில் நடைபெற்ற விழாவில் மூசாவுக்கு துன் பட்டம் கொண்ட ஸ்ரீ மகாராஜா மங்கு நெகாரா விருதும் வழங்கப்பட்டது. சபா கவர்னராக மூசா 4 ஆண்டுகளுக்கு ஜனவரி 1, 2025 தொடங்கி டிசம்பர் 31, 2028 வரை தொடர்வார். இன்று முதல் 3 மாநிலங்களில் தொடர்ந்து கனமழை பெய்யும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா எச்சரித்துள்ளது. கிளம்தான் மற்றும் திரங்கானுவில் மாநிலம் முழுவதும் மழை பெய்யும் சாத்தியம் இருப்பதாகவும், பஹாங்கில், ஜெராண்டுட், மாரான், குவந்தான், பக்கான் மற்றும் ரொம்பின் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யும் சாத்தியம் இருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளதாக மெட் மலேசியா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் சபா, சரவா மற்றும் ஜொகூரின் சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 19 வியாழக்கிழமை முதல் டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை வரை இது நீடிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இல்லாத முதலீட்டு திட்டத்தால் பாதிக்கப்பட்ட நாட்டின் மூத்த குடிமகன் ஒருவர் 7,04,000 வெள்ளியை இழந்துள்ளார். 73 வயதுடைய அந்த முதியவர் கடந்த மாதம் வாட்ஸ்அப்பில் முதலீடு செய்து குறுகிய காலத்தில் அதிக வருமானம் ஈட்டுவதாக ஒரு விளம்பரத்தை கண்டதாக கெமமான் மாவட்ட காவல்துறை தலைவர் டிஎஸ்பி வான் முகமது வான் ஜஃபார் தெரிவித்தார். இந்த சலுகையால் ஈர்க்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர் சந்தேக நபரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை 3 வெவ்வேறு கணக்குகளுக்கு 10 பரிவர்த்தனைகளை செய்துள்ளார். இருப்பினும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட வருமானம் எதையும் அவரால் பெற இயலவில்லை என்பதால் தாம் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தவர் நேற்று மாலை 3 மணிக்கு போலீசில் புகார் அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தம் மீது பொய் சொன்னதாக குற்றம் சாட்டியதை அடுத்து போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் 2018 பத்து பூத்தே, மிடில் ராக்ஸ் மற்றும் சவுத் லெஜ் சம்பந்தப்பட்ட இறையாண்மை பிரச்சினை குறித்து அமைச்சரவைக்கு எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். மகாதீரும் பொதுமக்களும் RCI அறிக்கையை முழுமையாக படிக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார்.
இன்று நடைபெற்ற மலேசியா சீனா உச்சி மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். மகாதீர் இந்த பிரச்சனையில் தனது முடிவை அமைச்சரவைக்கு மட்டுமே தெரிவித்தார். இது தங்களின் முதல் சந்திப்பு என்றும் ஓர் அமைச்சரவை அறிக்கை எப்படி இருக்கும் என்பது கூட தங்களுக்கு தெரியாது என்றும் அந்தோனிடோ குறிப்பிட்டார். டத்தோஸ்ரீ பட்டத்திற்காக நிறுவனத்தின் மேலாளர் ஒருவர் 3,75,000 வெள்ளியை லஞ்சம் பெற்றதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட 54 வயது நிறுவன மேலாளரை லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கைது செய்துள்ளது. நேற்று மாலை 5:10 மணியளவில் அந்த மேலாளர் மலாக்கா மாநில லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அலுவலகத்தில் விசாரிக்கப்பட்டதாகவும், விசாரணைக்கு பின்னர் அவர் இன்று முதல் 3 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் மலாக்கா மாநில லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைய இயக்குனர் ஆடி சுபியான் ஷஃபி தெரிவித்தார். ஆயிர்க்ரோ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அவர் மீதான விசாரணை விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் மேல் அதிக விசாரணை அவருக்கு சம்பந்தப்பட்டவரிடம் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக டத்தஸ்ரீ பட்டம் பெறுவதற்காக அவர் தனிநபர் ஒருவரிடமிருந்து லஞ்சம் பெற்றதாக நம்பப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.